லாஸ்ட் ஒரு 2-3 வாரமா எல்லா நியூஸ் சேனலும் காமனா கவர் பண்ற ஒரு விஷயம் வந்து சென்னையில காக்கா வந்து நிறைய செத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது எந்தெந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையார், வேளாச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், எங்கெல்லாம் வந்து இந்த வாட்டர் பாடிஸ் அதாவது ஏரி ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஏரியாலாம் இது வந்து காக்கா செத்து போற தொகை வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஒரு பக்கம் இதுக்கு பரிசோதனை பண்ணி லேப் டெஸ்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்கு ரீசெண்டா அப்படின்னா இது வந்து பேர்ட் ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கான டைட்டில் என்னன்னா H5N1. முதல்ல H5N1 அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஹைலி பேத்தோஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். சுருக்கமா சொல்லணும்னா இது வந்து ஒரு பேர்டு ஃப்ளூ, அதாவது பறவைகளுக்கு மட்டும் பரவக்கூடிய ஒரு கிருமி, ஒரு வைரஸ். இது வந்து முதல்ல 1996ல சைனாலேருந்து மற்ற நாடுகளுக்கு பரவி இருக்கு. இது வந்து யுஎஸ்ல இருக்கு, யூரோப்ல இருக்கு, அப்புறம் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்கு. இது சொல்றோம்ல H5N1, இதெல்லாம் என்னது, எதுக்காக இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இம்பார்ட்டண்ட்டான புரோட்டீன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேர் வைக்கிறாங்க. இந்த H அப்படின்னா H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெமாக்ளூட்டின் அப்படின்னு ஒரு புரோட்டீன். இந்த ஹெமாக்ளூட்டினோட ஃபேமிலியில வந்து மொத்தம் H1லேருந்து 18 வரைக்கும் இருக்கு. H1, H2, H3, H4 அந்த மாதிரி 18 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி N வந்து இன்னொரு டைப் ஆஃப் புரோட்டீன், நியூரா அமிடேஸ். இதுல வந்து மொத்தம் N1லேருந்து N11 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வரணும்ல இப்போ, அதாவது H1N1 இருக்கலாம். இது காமனா நீங்க வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. H1N1 அப்படின்னு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இது வந்து ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னிக்கு வர்றதுக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூ. அதே மாதிரி இப்போ H5N1 இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வரல. இதுக்கு முன்னாடியும் பேர்ட் ஃப்ளூ வந்திருக்கு. அதுவும் ஒரு சீசனா வந்து இதுவும் ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த H5N1 அப்படின்னா இப்போ வந்து பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம். WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2003லேருந்து இப்போ வரைக்கும் இந்த H5N1ஆல தாக்கப்பட்டவங்க மொத்தம் வந்து 800 பேர் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். அந்த 800 பேர்ல 400 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா 50%. ஸோ 50% மார்டாலிட்டி ரேட் இருக்கு. அதனாலதான் இது வந்து மனுஷனுக்கு வந்துச்சுன்னா இதோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுலேருந்து மீண்டு வர அவர் பொழைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இது கொஞ்சம் வெரி டெட்லி வைரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ முதல்ல எப்படி சென்னையில இருக்கிற காக்காக்கெல்லாம் வந்து இது எப்படி பரவுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது சென்னை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மைக்ரேட்டரி ரூட் எல்லா பறவைகளுக்கும். அதாவது இங்க வேடந்தாங்கல் அப்பெல்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ 1000 கிலோமீட்டரை தாண்டி வந்து பறவைகள்லாம் வந்து லைக் ஆப்பிரிக்காலேருந்து இல்லை அமெரிக்காலேருந்து வந்து பறந்து வந்து இங்க இருக்கு. திருப்பி வந்து இங்கேருந்து வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அப்படியே பறந்தே போவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து வேற நாட்டிலேருந்து இங்க வரும்போது அது வந்து காக்காவோட கான்டாக்டுக்கு வந்திருக்கும். அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இப்போ வர பறவை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிச்சிருக்கோம், அதுக்கு கிட்ட இந்த வைரஸ் H5N1 வைரஸ் இருந்திருக்கலாம், அது தண்ணி குடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா அந்த வாட்டர் பாடியை வந்து அது வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுது. இப்போ வந்து நம்ம ஒரு காக்காவும் வந்து அதே தண்ணியை குடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த வைரஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி வைரஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ்ல வந்து ஒரு எபிடெமியாலஜிக்கல் ஸ்டடி, அதாவது எப்படி வந்து ஒரு வைரஸ் வந்து ஒரு ஆளுக்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவும், வைரஸோட பவர் என்ன, எவ்வளோ பேருக்கு பரவும் அப்படின்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து எபிடெமியாலஜி. ஸோ இந்த எபிடெமியாலஜியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் வந்து R0 நம்பர், R0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது R0 வேல்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து வைரஸ் இருக்கிறவன் எவ்வளோ பேரை வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியும், சிம்பிளா சொல்லணும் அவ்வளவுதான். ஸோ இப்போ ஒரு இன்ஃபெக்டட், இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு இன்ஃபெக்டட் காக்கா எவ்வளோ ஹெல்த்தி காக்காவை வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியும், அதுதான் இந்த R0 நம்பர். ஸோ இந்த R0 இது வந்து இந்த H5N1 வந்து இப்போ புதுசுலாம் கிடையாது, பல வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரீசெண்டா வந்து இந்த R0 வேல்யூ ஒரு ரீசெண்டா ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள்லேருந்து எடுத்து சொல்றேன், 1.6லேருந்து 2.6 வரைக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு
அஃபெக்டட் காக்கா, ஒரு காக்கா கிட்ட H5N1 வைரஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் 2-3 ஹெல்த்தி காக்காவை வந்து இன்ஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா இப்போ அடையாறுல இருக்கிற ஒரு காக்கா வந்து அதுக்கு வந்து எப்படியோ அது வைரஸ் வந்துருச்சு, H5N1 வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அந்த சுட்டு வட்டாரத்துல இருக்கிற காக்காவோட பாப்புலேஷன்ல ஒரு காக்கா வந்து மினிமம் 2-3 இதுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1 வந்து 2 அஃபெக்ட் பண்ணுது, இப்போ அந்த 2 வந்து 4 அஃபெக்ட் பண்ணும், 4 8 அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த அப்படியே அந்த லோக்கல் குரூப்ல பரவி அதுதான் இப்போ நம்ம நியூஸ்ல பார்க்குறோம், 1000 காக்கா கிட்ட வந்து செத்து கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, மனுஷனுக்கு இது பரவுமா அப்படின்னு. ஸோ H5N1 வந்து டைரக்டா மனுஷனுக்கு பரவாது. இது வந்து பல வருஷமா ரிசர்ச் பண்ணி ப்ரூவே பண்ணிட்டாங்க பரவாது அப்படின்னு. ஸோ வந்து நம்ம உடனே வந்து பயப்பட இன்னும் அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமும் பட வேணாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் சயின்ஸை நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு வைரஸ் வந்து ஒரு செல்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சாவி இருக்கணும். ஸோ ஒரு லாக் இருக்குன்னா அந்த லாக்குக்கு வந்து கரெக்டான சாவி போட்டால் தானே அந்த பூட்டு திறக்குது, இல்லைன்னா திறக்காது. இல்லை எப்படி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பறவைங்களுக்கான லாக் கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் ரெசப்டார் இருக்கு. அதாவது லாக்குக்கு வெளியில வந்து இந்த சாவி போடுற இடத்துல α2,3 சியாலிக் ஆசிட். ஸோ இதுதான் பறவை கிட்ட இருக்கு. மனுஷன் கிட்ட இருக்கிறது வந்து α2,6 சியாலிக் ஆசிட். இப்போ இந்த வைரஸ் H5N1 அதான் சாவின்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து α2,3 அதாவது பறவை கிட்ட இருக்கிற α2,3 சியாலிக் ஆசிட் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து H5N1 வேலை பண்ணும். தவிர அது வந்து மனுஷ ரெசப்டார் இந்த பூட்டுல போட்டா வேலை செய்யாது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டானான்னு தெரியல. ஸோ அதான் சிம்பிள் லாஜிக். ஸோ பேசிக்கா மனுஷங்கிட்ட இருக்கிறது வந்து α2,6 சியாலிக் ஆசிட், பறவைங்கிட்ட இருக்கிறது வந்து α2,3 சியாலிக் ஆசிட். அண்ட் H5N1 வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து α2,3 சியாலிக் ஆசிட் தான் தேவை. ஸோ பேர்ட்ஸ் ஓட செல்ஸ்ல வந்து இந்த α2,3 ரெசப்டார்ஸ் இருக்கு. அதனால H5N1 வந்து அது போய் அஃபெக்ட் பண்ணி அது உடம்புக்குள்ள பரவி மற்ற பறவைங்களுக்கும் பரவுது. ஆனா ஹியூமன்ஸ்க்கு வராது. பட் இது வந்து எப்படி வந்து ஹியூமன்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் அதாவது இந்த H5N1 வைரஸ்ல வந்து மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்கிரிப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் UK வந்து பண்ண ஸ்டடியில வந்து ஒரே ஒரு மியூட்டேஷன், அதாவது Q2L, அது என்ன பொசிஷன் கரெக்டாக மறந்துட்டேன் நான், அது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றோம். ஸோ Q அப்படின்னா அமினோ ஆசிட் வந்து குளுட்டாமின். அந்த குளுட்டாமின் அமினோ ஆசிட் வந்து லியூசின் அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சிங்கிள் மியூட்டேஷன். ஸோ அந்த ஒரு மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்த H5N1 வந்து α2,6 சியாலிக் ஆசிடை கூட இன்ஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் மியூட்டேஷன். ஸோ ஆனால் இந்த மியூட்டேஷன் வந்து அவ்வளோ சிம்பிளாக நடக்கிற விஷயம் கிடையாது. பட் எப்படி நடக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு மனுஷனுக்கு வந்து சீசனல் ஃப்ளூ, இந்த ஃப்ளூ வருதுப்பா அப்படின்னு சொல்றாங்களே, மேபி இந்த அப்ராட்லாம் வந்து இந்த ஃப்ளூ சீசன் அப்படின்னே தனியா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம செப்பரேட்டா அடுத்த வீடியோல பேசலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஃப்ளூ இருக்கு அப்படின்னா அதோட வைரஸ் வந்து வேற அப்படின்னா, அந்த வைரஸ் வந்து எப்படி உள்ள வந்திருக்குன்னா இந்த α2,6 சியாலிக் ஆசிட் வழியா உள்ள வந்திருக்கு. அட் த சேம் டைம் அந்த ஃப்ளூ இருக்கிற ஒரு மனிதன் காக்கா கிட்டேயோ இல்லாட்டி வந்து இல்லை அஃபெக்டட், இப்போ சிக்கன் போல்ட்ரி ஃபார்ம்ல வேலை பார்த்துருக்கான், அந்த போல்ட்ரி ஃபார்ம்ல வந்து அந்த இருக்கிற சிக்கன் வந்து அதுக்கு வந்து பேர்ட் ஃப்ளூ இருந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்து வைரஸ் வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த α2,6 இவங்கிட்ட வைரஸும் இருக்கு, அட் த சேம் டைம் இவங்கிட்ட வந்து இப்போ α2,3க்கான ஒரு மெட்டீரியலும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இவன் உடம்புக்குள்ள போயிட்டு இந்த மியூட்டேஷன் நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால வந்து α2,6 ரெசப்டாரையும் அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சென்னை மக்கள் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ப்ரிகாஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது
ஆல்ரெடி இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து காக்கா நிறைய செத்து போகுது, கீழே கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னா அது கிட்ட போயிட்டு டச் பண்ணாம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் இப்போ அடுத்த இந்த காக்கா மூலியமா வந்து இமீடியட்டா மற்ற பறவைகளுக்கு தான் பரவும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கோழி பண்ணையிலேருந்து கோழி வாங்குறத தவிர்க்கலாம். சப்போஸ் அதுவும் அதெல்லாம் முடியாது, சிக்கன் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெகுலரா ஹீட் பண்றதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா நேரம் ஹீட் பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பர்சனல் ஹைஜீன் இது இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நீங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே வந்து ஹேண்ட் வாஷ் பண்றது, நீங்க COVID-19 அப்போ என்னெல்லாம் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஸ்டெப்ஸை வந்து திருப்பி இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் இந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் அடங்குற வரைக்கும். ஸோ H5N1னா என்ன, எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி காக்கா பிரியாணி சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.